வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாதேவி, சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரொம்ப ஒரு மன போராட்டத்துல, வெளியவே சொல்ல முடியாம மன போராட்டத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒருத்தரை அதுல இருந்து மீட்டு அதுல இருந்து விடுவிக்க மலர் மருந்து எவ்வளவு உறுதுணையா இருந்தது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்த மாதிரி கூடவா மனசு கஷ்டத்துல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்க்க போறோம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவர் ஒரு 60 கிட்ட நெருங்கிட்டாரு வயசு. ஆனா அவர் நல்லா இருக்காரு. அவருக்கு ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஹாப்பியா தான் லைஃப் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த பொண்ணுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், பேரன் பேத்தி. இவருக்கு என்னன்னா, அந்த பேரன் நல்லா ஆக்டிவா இருக்கான், நல்லா ஹெல்த்தியா இருக்கான், நல்லா ஓடியாடி விளையாண்டுட்டு இருக்கான், அவர் கூட நல்லா பழகுறாரு. ஆனா திடீர்னு இவருக்கு என்ன தோணும்னா, என்னோட பேரனுக்கு ஏதாவது ஆயிருமோ, அவனுக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருமோ அப்படின்னு அடிக்கடி தோணுமா. அப்பெல்லாம் என்ன ஆகும்னா, இவருக்கு ரொம்ப பயமாயி, ஒரு பதட்டமாயி, ஒரு நடுக்கம் என்னடா இது இப்படிலாம் எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லி அடிக்கடி அப்படி ஆயிடுவாராம். அப்புறம் யாராவது ஒரு இறந்தவங்களை அப்படி கொண்டுட்டு போறாங்க, அந்த காட்சியை பார்த்துட்டாருன்னா இவருக்கு என்னோட பேரனுக்கு அது மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப பதட்டப்படுவாராம். அதனால இவருக்கு நல்லா தூக்கம் வராதான், நல்லா சாப்பிட பிடிக்காதான். என்னடா இப்படி தோணுது, எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி, எனக்கு ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த இதத்தை கொடுக்காரு, அதுக்கு என்ன கூட அவர் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுமா. சில சமயம் நம்ம ஏன் உயிரோட இருக்கணும், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு கூட தோணும் அப்படின்னு சொன்னாராம், அப்படின்னு நினைப்பாராம். இதுக்காக நிறைய மெடிசன்ஸ்லாம் எடுத்திருக்காரு. இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டு, ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு பக்கவழி விழாத ட்ரீட்மெண்ட் அவர் தேடி போவாராம். ஆனால் அது கொஞ்ச நாள் ரிலீஃப் கிடைக்குது. ஆனால் அது எனக்கு முழுமையாக சரியாகலை. நான் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதில் இதில் மலர் மருந்து பக்க விளைவு இல்லாதது, இது யார் வேணாலும் எந்த வயசு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தார். அப்புறம் அவங்க ரொம்ப இன்னும் ஏதாவது சொல்லுங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன கஷ்டம் இருந்தாலும் அது வெளியவே சொல்ல மாட்டாராம். வெளியே நல்லா சிரித்து பேசி எல்லாரும் கூடயும், ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, குழந்தைங்க கூடயோ, ஒய்ஃப் கூடயோ ஜாலியாக இருப்பாராம். ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட சொல்ல மாட்டாராம். இதுக்கு ஒரு மலர் மருந்து இருக்கு, அதை சூஸ் பண்ணேன். அப்புறம் இந்த அடிக்கடி அவருக்கு இந்த பயம் பதட்டம் வருதுல்ல, அதுக்கு ஒரு மலர் மருந்து. அப்புறம் இவருக்கு ஒரு பேரச்சம், ஏதாவது ஆயிருமோ என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேரச்சம், திகிலுக்கு ஒரு மலர் மருந்து. அப்புறம் அவர் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிச்சு இந்த மாதிரி இருக்காரு. வாழ்க்கையை அதன் போக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் இருப்பாராம். நம்ம சேர்த்து வைக்கணும், ரொம்ப பணக்காரணும் அப்படின்லாம் இருக்க மாட்டாராம். அஸ்யூஷுவல் நம்ம உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு ரிலாக்ஸாக இருப்பாராம். அதுக்கு ஒரு மலர் மருந்து. இந்த மாதிரி 5 மலர் மருந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி மன போராட்டத்துக்கு, மன பிரச்சனைக்கு இந்த மலர் மருந்தை தவிர வேற எதுலையுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட 27 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மலர் மருந்து ஒண்ணுதான் அவருக்கு தீர்வா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள பிரச்சனை, மன போராட்டம், டென்ஷன், பயம், கவலை, கோபம், மனப்பிரச்சனை, வெளியே செல்ல முடியாத பிரச்சனை, இது மாதிரி இருந்தாலும் இந்த மலர் மருந்துல நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களை யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் எங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.